நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சர்வீஸ் வயரிங் தான் பண்ண போகிறேன். இது வீட்டுக்கு வரக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் வயரிங்கு. இந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த வயர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுனால அடிக்கடி பிரச்சனை, கரண்ட் கட் ஆகிற பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை சரி செய்ய அந்த வயரை மாற்றி கொடுங்கன்னு வீட்டுக்காரங்க கேட்டிருந்தாங்க. அதை மாற்றி கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய வேலை சரியாக இருந்தாலும் இதுக்காக நம்ம இபி ஆஃபீஸ் போய் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் பெருசு. ஏன்னா நம்ம எடுத்தவங்க கவுத்தோன்னு இந்த வயரை மாற்றிட முடியாது. இதுக்காக வந்து நம்ம இபி ஆஃபீஸில் மனு கொடுக்கணும். அவங்க மனு அப்ரூவ் பண்ணணும். முதல்ல அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமாக நம்ம முதல் பில் கட்டணும். ஃபஸ்ட்டு பில் கட்டின பிறகு நம்ம ஃபோர்மேன் வந்து சைட்டை விசிட் பண்ணுவோப்பில் ஓகே இந்த வயரை மாற்றலாம் அப்படின்னு அவர் அப்ரூவ் பண்ணி கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்ததாக ரெண்டாவது பில் கட்ட முடியும். அந்த ரெண்டாவது பில் கட்டும் போது என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒருவேளை உங்கள் அப்பா பேரில் இந்த வீடு இருக்குன்னா அந்த வயரை மாற்றுறாப்புலனா அதுக்கும் ஒரு கிளியரன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கிளியரன்ஸ்லாம் முடித்த பிறகு நம்ம வயர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த வயர்மேன் வந்து மேலே வயரை கட் பண்ணி விடுவாங்க. இழுத்துட்டு நம்ம புது வயரை உள்ள கூடி இழுத்து போஸ்ட் வரைக்கும் நம்ம கட்டி வச்சிடணும். திரும்ப வந்து அந்த வயர்மேன் வந்து அந்த வயரை திரும்ப ஜாயின் பண்ணி கொடுத்துருவாப்பில். ஓகே, அதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்திங்கன்னா, இந்த வீடு மீட்ரு வந்து பழைய மீட்ரு, அந்த வீடுமே இடிக்கக்கூடிய கண்டிஷனில் இருந்தனால நம்ம புதுசாக எந்த ஆர்சிசிபி எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. இந்த வயரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வேலையை முடிச்சுக்கிட்டோம். ஓகே, அது ஒரு ஃபியூஸும் ஒரு ஐசோலேட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருந்தோம். இது வந்து 720 வயர் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது 4 ஸ்கொயர் mm வயரு குந்தன் கேபிளில். இது ஓடு மேலே நாங்கள் பண்ணனால வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு கதை இருந்துச்சு. நண்பர்களே, அடுத்து ஒரு சின்ன கொஸ்டின் இதுக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். 2026 யார் ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அதை கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க.